அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த குற்றச்சாட்டில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். மோசடியில் நேரடி தொடர்பு உள்ளதாக முதல் தகவல் அறிக்கை கூறும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? சென்னையில் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஸ்ரீனிவாசன். இவரது மகன் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு அரசு வேலையில் சேரும் வேட்கையில் இருந்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூரைச் சேர்ந்த இளஞ்செழியன் என்பவர் ஸ்ரீனிவாசனுக்கு அறிமுகமாகியிருக்கிறார். அவர் தான் மாவட்ட கல்வி அதிகாரி என்று கூறி அது தொடர்பான அடையாள அட்டையை காட்டியிருக்கிறார். மேலும் கடந்த திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சிவசங்கருடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தான் நினைத்தால் எளிதாக அரசு வேலை வாங்கிக் கொடுக்க முடியும் என்று அளந்து விட்டிருக்கிறார். அதை உண்மையென நம்பிய ஸ்ரீனிவாசன் தனது மகனுக்கு அரசு வேலை வாங்கித்தர முடியுமா என்று கேட்டுள்ளார். அதற்கு மாநகர போக்குவரத்து கழகத்தில் உதவி பொறியாளர் வேலை வாங்கித் தருவதாக இளஞ்செழியன் உறுதியளித்துள்ளார். அதற்காக பல்வேறு தவணைகளாக சுமார் 23 லட்சம் ரூபாய் வரை ஸ்ரீனிவாசன் கொடுத்திருக்கிறார். பணத்தை வாங்கிக் கொண்ட இளஞ்செழியன் வேலை வாங்கி தராமலும் வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்காமலும் இழுத்தடித்துள்ளார். இதனையடுத்து ஸ்ரீனிவாசன் அளித்த புகாரின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டனர். மேலும் குற்றவாளியை விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்க சென்னை பெருநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தனிப்படை போலீசார் கடந்த 24ஆம் தேதி இளஞ்செழியனை ஈரோட்டில் வைத்து கைது செய்தனர். அப்போது அவரிடமிருந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் என்று குறிப்பிடப்பட்ட 2 போலி அடையாள அட்டைகளையும் கைப்பற்றினர். மேலும் பாதிக்கப்பட்ட ஸ்ரீனிவாசன் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு எதிராகவும் புகார் மனு அளித்துள்ளார். அதில் தலைமை செயலகத்தில் சிவசங்கரை நேரடியாக சந்தித்ததாகவும் தாம் கொடுத்த பணம் வந்து சேர்ந்தது என்று அவர் தெரிவித்ததாகவும் கூறியிருக்கிறார். எனவே உறுதியளித்தபடி வேலை வாங்கி தருவதாக நம்பிக்கை அளித்ததாகவும் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பலமுறை சிவசங்கர் தன்னிடம் செல்போன் மூலம் பேசி நம்பிக்கை ஏற்படுத்தியதாகவும் ஸ்ரீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கைது செய்யப்பட்ட இளஞ்செழியன் முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீசன் ஆகியோருக்கு தனது தாயார் நெருக்கமானவர் என்று தெரிவித்துள்ளார். அதிலும் முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு தனது தாயார் ஆசிரியர் என்றும் கூறி இளஞ்செழியன் மோசடி செய்ததாகவும் சாடியுள்ளார். ஸ்ரீனிவாசன் போன்று பலரிடம் இளஞ்செழியன் பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனிடையே கைது செய்யப்பட்ட இளஞ்செழியன் தனது உதவியாளர் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருந்த நிலையில் அவர் மீது நேரடியாக குற்றம் சாட்டி முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகும்படி சிவசங்கருக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். கடந்த திமுக ஆட்சியின் போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.